எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த நாள் இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம கொடுத்திருக்க வார்த்தை சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாள் இயேசு கிறிஸ்துவ நமக்கு வாக்கு பண்றாங்க, நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. அவங்க ஒவ்வொருத்தரோட மன விருப்பத்தை இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவேற்றுவேன் வாக்கு பண்றாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாள் அதுக்காக தானே காத்து கொண்டு இருக்கிறீங்க. பல யோசனைகளோட பல மன விருப்பத்தோட நிறைய காரியத்தை உங்க மண்டையில யோசிச்சு இந்த நாள்லையோ எனக்கு எப்போ இந்த காரியங்கள் நடக்கும், எப்போ எனக்கு இல்லை ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்போ என்னோட மன விருப்பத்துக்கு ஏற்றபடி என்னோட காரியங்கள் நடக்கும், இந்த நாளில் நீங்க பொறுமையோட காத்து கொண்டு இருக்கீங்க. ஏசப்பா வாக்கு பண்றாங்க, உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன். ஆமீன். ஹல்லேலூயா. அது எப்போ அப்படின்னா நம்ம அவரிடமா நம்மளோட மன விருப்பத்தை ஒப்பு கொடுக்கும் போது, அது அவர் சித்தமா இருக்கும்போது நிச்சயமா அவர் நம்மளோட மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாங்க. ஆமீன். ஹல்லேலூயா. நம்மளோட ஆலோசனையோ நம்மளோட யோசனைகளும் பலவிதமாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை குறித்து யோசிக்கிற யோசனைகளை நம்ம அறிந்து கொள்ள கூட முடியாது. அவர் நம்ம எல்லாமே நமக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறோம்னா, என் பிள்ளைக்கு அந்த சின்ன விஷயம் தகுதி கிடையாது, அவளுக்கு இதுதான் தகுதி, அவனுக்கு இதுதான் தகுதின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறாங்க. ஆமீன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏசப்பா பெரிய காரியத்தை செய்வாங்க. உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. உங்க ஆலோசனைக்கு ஏற்றபடி இயேசு கிறிஸ்துவான உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய சித்தமுள்ள தேவனா இருக்கிறாங்க. ஆமேன்.